ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப நாள் ஆச்சு ஓல்டு கொஷின் பேப்பர் போட்டு. வீடியோவை யாருமே பார்க்குறதில்ல, அதனால் நம்மளுக்கும் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் போடலாம். ஓல்டு கொஷின் பேப்பர் இந்த ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு ஆர்ஆர்பி, இஎஸ்ஐசி, எய்ம்ஸு, மற்றபடி என்னென்ன எக்ஸாம்ஸ் வருதோ, நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம், எல்லா எக்ஸாமுக்கும் இன்க்ளூடிங் எம்ஆர்பி எக்ஸாமுக்கும் நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நச்சுன்னு ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்ததாக நம்ம இது வரைக்கும் போட்ட ஓல்டு கொஷின் பேப்பர் எல்லாத்தையும் மறுபடியும் நான் செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக போடலான்னு இருக்கேன். நீங்கள் நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க, நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக மறுபடியும் ஓல்டு கொஷின் பேப்பர் நம்ம போட்டதை நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட்டாக பண்ணலாமா அப்படிங்கிறதையும் நமக்கு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்ட்டு ஓல்டு கொஷின் பேப்பரு. ஃபஸ்ட்டு கொஷினு, ஆல் ஆர் த ட்ரூ அபவுட் பேனல் டிஸ்கஷன் except. All are the true about panel discussion except. So panel of 4 to 8 experts discuss a health topic. Audience is present. Specific agenda and order of the speaking. Audience can take a part. So right answer C. Specific agenda and order of speaking. So in the panel discussion la எது இருக்காது அப்படின்னா all are the true about the panel discussion except. ஸோ இதில் எது இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் சி இருக்காது. ஸ்பெசிஃபிக் அஜெண்டா அண்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்பீக்கிங் இருக்காது. அதர்வைஸ் பேனல் ஆஃப் 4 to 8 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும். டிஸ்கஸ் ஹெல்த் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆடியன்ஸ் இஸ் ப்ரெசன்ட். தென் ஆடியன்ஸ் கேன் டேக் அ பார்ட். அதில் ஒரு பார்ட்டாக இருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, which of the following is the correct? Which of the following is correct of sequence of the communication process? So which one of the following is correct in the sequence of communication process? La எது கரெக்டான சீக்வென்ஸ்? சென்டரு, மெசேஜ், சேனலு, ஃபீட்பேக், ரிசீவர். செகண்ட், ரிசீவர், மெசேஜ், சேனலு, ஃபீட்பேக் அண்ட் சென்டர். 3, மெசேஜ், சென்டர், சேனல், ரிசீவர் அண்ட் ஃபீட்பேக். 4, சென்டர், மெசேஜ், சேனல், ரிசீவர் அண்ட் ஃபீட்பேக். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். எஸ்எம்சி ஆர்எஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எம்சி ஆர்எஃப். ஸோ இதை நீங்கள் ஒரு வாக்கியமாக வச்சுக்கிட்டாலும் ரைட்டு தான். இல்லை எஸ்எம்சி ஆர்எஃப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்எம்சி ஆர்எஃப். எஸ்எம்சி ஆர்எஃப்ங்கிறது தான் கம்யூனிகேஷன் ப்ராசஸோட கரெக்டான சீக்வென்ஸ். சென்டரு, மெசேஜு, சேனலு, ரிசீவர் அண்ட் ஃபீட்பேக்கு. ஸோ சென்ட் பண்ணுறாங்க மெசேஜை ஒரு சேனல் வழியாக, அதை ரிசீவ் பண்ணுறாங்க, தென் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. சென்ட் பண்ணுறாங்க மெசேஜை ஒரு சேனல் வழியாக, ரிசீவ் பண்ணுறாங்க, தென் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ இதான் மீனிங்கு எஸ்எம்சி ஆர்எஃப். கொஸ்டின் நம்பர் 3, கேதர் அப்ரோச் இஸ் யூஸ்டு ஃபார். கேதர் அப்ரோச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார். எதுக்கு இந்த கேதர் அப்ரோச் யூஸ் ஆகுதுன்னா, குளோரினேஷன் ஆஃப் வாட்டர், கவுன்சிலிங், ரெஃப்யூஸ் டிஸ்போசல், டேட்டா அனலைசிஸ். ஸோ ரைட்டான ஆன்சர் பி. இந்த கவுன்சிலிங்கில் தான் உங்களுக்கு இந்த கேதர் அப்ரோச்சுங்கிற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கேதர் அப்ரோச் இஸ் யூஸ்டு ஃபார் குளோரினேஷன் ஆஃப் வாட்டர், கவுன்சிலிங், ரெஃப்யூஸ் டிஸ்போசல், டேட்டா அனலைசிஸ். ஸோ இந்த கேதர் அப்படின்னு வந்திருக்கு, அது கவுன்சிலிங் ரிலேட்டடு. ஸோ கேதர் அப்ரோச் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் கவுன்சிலிங். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4, தி டூல் யூஸ்டு டு அசஸ் த ஃபேமிலிஸ் கோப்பிங் இஸ். எந்த டூலை யூஸ் பண்ணி ஃபேமிலிஸோட அந்த ஃபேமிலி கோப்பிங்க்கு எந்த டூலை யூஸ் பண்ணுறாங்க? இப்போ ஃபேமிலியோட கோப்பிங்கை எந்த டூலை யூஸ் பண்ணி அசஸ் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு அவங்களுக்கு கோப்பிங் இருக்குது அப்படின்ட்டு. கோப்பிங் இன்டெக்ஸ், கோப்பிங் டெஃபிசிட், நியூட்ரிஷனல் அசஸ்மெண்ட், ஆந்த்ரோபோமெட்ரிக் மெஷர்மெண்ட். ஸோ ரைட் ஆன்சர் கோப்பிங் இன்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு டூலை யூஸ் பண்ணி இந்த ஃபேமிலிஸோட அந்த கோப்பிங் மெக்கானிசத்தை அசஸ் பண்ணுறாங்க. ரைட் ஆன்சர் கோப்பிங் இன்டெக்ஸ். Question number 5, the major functioning unit of the society. The major functioning unit of the society is என்ன? Individual, couple, family, community. Right answer D, community. So இதில் இந்த major functioning unit of the society என்னன்னா உங்களுக்கு D, கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கரெக்டாக அப்படிங்கிறத நமக்கு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மேஜர் ஃபங்க்ஷனிங் யூனிட் ஆஃப் த சொசைட்டி இதில் ரைட் ஆன்சர் டின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது கவர்மெண்ட்டில் கொடுத்த அது அதனால் 1-2 தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 6, which one of the following concept recognize the strength of the social, economic, political and environmental influences on the health? Which of the
following concept recognizes the strength of the social, economic, political and environmental influence on the health. ஸோ எது வந்து என்வரான்மெண்டல் ஹெல்த்தில் வந்து எந்த ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? பயோமெடிக்கல் கான்செப்ட், எக்காலஜிக்கல் கான்செப்ட், ஹாலிஸ்டிக் கான்செப்ட், சைக்கோசோசியல் கான்செப்ட். ஸோ ரைட் ஆன்சர் வந்து சி. ஸோ விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் ரெகனைசஸ்? ஸோ இந்த கான்செப்டை வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னு ரெகனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஹாலிஸ்டிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஹெல்த்தில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கான்செப்ட் ரெகனைஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த social, economic, political and environmental influence on the health? So right answer C, holistic concept. Question number 7, the essential member of the health team oda essential member yaar? An auxiliary worker, health inspector, medical officer, public health nurse. Right answer வந்து an auxiliary worker. So essential member of the ரொம்ப முக்கியமான member of the health team வந்து யாருன்னா A, an auxiliary worker. Question number 8, temperature in the ILR. So ice-lined refrigerator and the PHC is recorded as temperature is an ILR at the PHC லெவலில் யூஸ் பண்ணுற அந்த ILRல எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து இருக்குது அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுறது வந்து எதை யூஸ் பண்ணினா கட்டா தெர்மாமீட்டர், டயல் தெர்மாமீட்டர், ஸ்லிங் சைக்கோமீட்டர், டி அனிமோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட் ஆன்சர் டயல் தெர்மாமீட்டர். ஒரு பேசிக்கான கொஷினு, ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்காது. கொஷின் நம்பர் 9, ஆக்ஷன் விச் halt the progress of the disease. ஸோ இந்த ப்ராக்ரஸ் டிசீஸ் ப்ராக்ரஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுறது அந்த ஆக்ஷன் அட் இட்ஸ் incipient stage and prevents the complication is defined as. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா primordial prevention, primary prevention, secondary prevention, tertiary prevention. ஸோ ரைட் ஆன்சர் வந்து சி, செகண்டரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டாப் பண்ணுறது, அதோட காம்ப்ளிகேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது, அந்த ஆக்ஷனை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா செகண்டரி ப்ரிவென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இதெல்லாம் பார்த்துருக்கோம். கொஸ்டின் நம்பர் 10, நம்பர் ஆஃப் ஆசா விசிட்ஸ் ஆஃப்டர் ஹோம் டெலிவரி. ஸோ நம்பர் ஆஃப் ஆசா விசிட்ஸ் வந்து ஆஃப்டர் ஹோம் டெலிவரி அப்போ எத்தனை தடவை பண்ணணும் அப்படின்னா டி 7. ஸோ 7 டைம்ஸ் வந்து பண்ணணும். நம்பர் ஆஃப் ஆசா விசிட்ஸ் ஆஃப்டர் ஹோம் டெலிவரி இஸ் 7 டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் எப்படி இருந்தது, புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? செல்ஃப் அசஸ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடலாமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுறவங்க லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.